மெடிடேஷன் ஆஃப் தி பவர் கிரியாஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ தியானங்கள் செஞ்சாலும் கூட நம்மளோட உடலை பாதுகாக்கவே ஒரு தனி கருத்து தேவை. என்னதான் உடலை பாதுகாத்து வச்சாலுமே கூட நமக்கு அந்த உடல் ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இன்றைய சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், எத்தனையோ விஷயங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. கண்டுபிடிச்சாலுமே கூட உடல்கள், நம்ம உடலுக்குள்ளே தங்கியிருக்க உயிர்கள், நமது பாடி பார்த்திங்கன்னா ஒரு நாள் டெத் பொசிஷனுக்கு கண்டிப்பாக போயிடும். ஸோ அந்த பொசிஷனுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக எத்தனையோ விஷயங்கள், நம்ம உடல் ஆரோக்கியங்கள், மெடிடேஷன், யோகாஸ், மனசை அமைதியாக வச்சுக்கிற விதமான பயிற்சிகள் எத்தனையோ பண்ணாலுமே கூட இறுதியில் என்ன அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்றைக்கும். சரி, இருக்கிற வரைக்கும் நம்முடைய உடல், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உயிர் இரண்டையுமே பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான சில டிப்ஸு மத்தியமில்ல அதனுடைய பாதுகாக்கக்கூடிய அம்சங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம பொதுவாக விஷயங்கள் பார்க்க போனால் ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள்னு சொல்லலாம், இல்லை ஸ்பிரிச்சுவல்னு கூட எடுத்துக்கலாம். தியானத்துலேயும் சரி, மெடிடேஷன்லையும் சரி, எல்லா விஷயங்களும் சரி, நம்ம உடல் ஆரோக்கியங்களும் கூட சரி, பல ஆயிரம் மைல்கள், அதாவது ஒரு டெலிதெரப்பின்னு வச்சுக்கோங்களேன். டெலிதெரப்பின்னா பல ஆயிரம் மைல் தொலைவில் உள்ள ஒரு மூலையில் நடக்கும் காட்சியை அதே நேரத்தில் நம்ம வீட்டில் அமர்ந்தபடி ஒரு தொலைக்காட்சி பெட்டியில், அதாவது ஒரு டிவியில் நம்ம நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு சேனல் மூலிமாவோ நம்ம அமர்ந்து பார்க்க முடியுது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா டெலிவிஷன். இதை டெலிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. டெலிவிஷன் என்ற ஒரு ஆங்கிலத்தில் சொல்லிற்கு பல கிலோமீட்டர் தூரத்தில் நிகழ்ச்சியை கருவிகள் மூலம் அதே நேரத்தில் வீட்டில் உட்கார்ந்த இடத்திலேயே பார்ப்பது, அது டெலிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு மனதில் அதே போல் ஒருவர் மனதில் நினைப்பதை அறிந்து கூறுபவரை டெலிபதிவாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் மனசில் என்ன நினைக்கிறான்றத அதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்கிறோம் பார்த்தியா, அது டெலிபதிவாளர். அதை முன்னோர்கள் என்ன சித்தர்கள், யோகி, முனிவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, அவங்க உலகத்தில் மறு கோடியில் இருப்பவர் தன் ஆற்றல் மூலம் குணப்படுத்தினால் அவரை டெலிதெரபிஸ்ட் அப்படின்றாங்க. அதாவது இங்கே இருந்துக்கிட்டு உலகத்தில் வெளிநாடுகளில் இருந்தால் கூட இங்கே இருந்துக்கிட்டே அவர்கள் உடல் சரியில்லை, உடல்நிலை சரியில்லை, அந்த உடல் ஆரோக்கியத்துக்கான நம்ம ஒரு விதமான பிரார்த்தனை வைக்கவும் தெரியுங்களா. நம்ம ஒரு விதமான பிரார்த்தனை சரியாயிடணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே வேண்டிக்க தெரியுங்களா. அது எண்ணங்களாக இந்த பிரபஞ்சத்தில் வியாபித்து அது ஒரு விதமான வைப்ரேஷனை ஏற்படுத்தி அங்கே தொலைவில் இருக்கிறவங்கள குணப்படுத்துது அப்படின்றாங்க. அப்போ அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ ஆற்றல்னு பாருங்கள். அப்போது அந்த மாதிரி ஆளுங்களை டெலிதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்த இடத்திலிருந்தே காந்த அலைகள் மூலம் தொடர்பு கொண்டு குணப்படுத்தும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய உடம்புல 7 சக்கராசுகளும் இருக்குது. அந்த சக்கராஸுக்கு எந்த விதமான எப்படிப்பட்ட அற்புதமான சக்தி அப்படின்றத இதை நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்குள்ளே பார்த்திங்கன்னா காந்தம் எனும் அற்புத சக்தி ஒன்று இருக்குது. எல்லா விஷயத்துக்குமே ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்ற ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும். அது இருந்தால் தான் செயல்படும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருந்தால் பற்றி தான், ப்ளஸ்ஸு மைனஸு அப்படின்னு இருந்த மாதிரி தான் அந்த உடல் இயங்க முடியும், இயங்கிக்கிட்டு இருக்க முடியும். வெறும் நெகட்டிவே மத்தி இருந்தாலையும், அது நெகட்டிவ் வைப்ரேஷனோடு இருந்தாலையும் இயங்காது. பாசிட்டிவ் மத்தி இருந்தாலும் இயங்காது. ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் மாதிரி தான் இயங்கும். எப்படி ஒரு கரண்ட் எர்த்து லோடு எப்படி இருந்தால் செயல்படுதோ அது மாதிரி நம்மளுடைய உடலும் ஒரு விதமான காந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழும் பூமியில் ஒரு கிரகம் என்று கூறுவார். நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு பூமி ஒரு கிரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். வானில் பல கிரகங்கள் தங்களின் காந்த சக்தியால் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளாமல் தங்களை தாங்களே சுற்றி கொண்டு ஒரு குறிப்பிட்ட பாதையில் வலம் இன்றைக்கும் இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தன்னுடைய காந்த சக்தியால் இருக்கக்கூடிய 12 கோள்கள் நாம் பார்த்துருப்போம். 9 கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 9க்கும் மேற்கொண்டு இன்னும் சயின்டிஸ்டில் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது ஒன்றை எப்படி தொடாமல், இடிக்காமல் தன்னைத்தானே சுற்றி வருது அப்படின்றது இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்களோட ஒரு வியப்பாக தான் பார்க்குறாங்க. இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுடைய உடலில் இருந்து காந்த சக்திகள் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன அப்படின்றாங்க. எந்த ஒரு அணுவையும் ஆராயும் போது அதில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும்.
இந்த அணுக்கூறுகள் உள்ளதாக அறிகின்றோம். இந்த மாதிரி ஒரு அணுக்கூறுகள் வந்து இருக்கிறதா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் எலக்ட்ரான் எனும் அணுக்கூறுகள் அசைந்து கொண்டே இருக்கின்றன. எங்கு தொடர்ந்து அசைவுகள் நிகழுமோ அங்கு மின்காந்த சக்தி வெளிப்படும். எங்கு மின் சக்தி வெளிப்படுகிறதோ அதை சுற்றிலும் காந்த சக்தியும் வெளிப்படும். காந்த சக்தியும் மின் சக்தியும் பிரிக்க முடியாத ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்த சக்தியும் ஒரு மின் சக்தியும் என்றைக்குமே பிரிக்க முடியாத ஒன்று அப்படின்றாங்க. மனிதன் தன் யோக சாதனை மூலம் தன் சக்திகளை செப்பனிடும்போது அவன் உடலிலிருந்து காந்த ஆற்றல்கள் அதிகப்படியான வெளிப்படுகின்றன அப்படின்ற இந்த முறையை வந்து நம்ம தியானம் பண்ணும்போது நார்மலான ஒரு ஃப்ரீக்வன்சி மைண்டுக்கு அமைதியாக நார்மலான ஃப்ரீக்வன்சி மைண்டுனா ஒன்றுமே கிடையாது. ஒரு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 2 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ நம்ம அமைதியாக உட்கார்ற ஒரு விஷயம் பற்றி தான். அதுதான் வந்து ஒரு சாதாரண நிலை. எல்லாருமே பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி தான். அப்போது அந்த மாதிரி தியானம் செய்யும் போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு அந்த ஆற்றல் வீணாகாமல் மறுபடியும் ரீப்ரொடக்ஷன், அதாவது இன்னும் வந்து சேகரிக்கப்படுகின்றது அந்த ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்தி நிறைந்த ஆற்றல் பெற்ற மனிதர்கள் பல வித்தைகளை புரிகின்றார்கள். இந்த மாதிரி சக்தி அடைந்த ஒரு சில மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சாகசங்களை செஞ்சு காமிக்குவாங்க. எப்படின்னா, இந்த ஸ்பூனை வளைக்கிறது, ஒரு பொருளை தொடாமல் நகர்த்துறது, மன ஆற்றல் மூலிமா யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அதை அப்படியே பழிக்கிறது, இல்லை ஒரு விஷயம் இது நடக்கும்னு நான் நினச்சேன் ஆனால் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்குள்ளுமே ஒரு விதமான ஆற்றல் இருக்குது. அது வந்து அந்த ஆற்றலில் நம்ம வந்து அதிகப்படியான மனதை குவிக்கும்போது, அதாவது மன ஆற்றல் குவிக்கும்போது அங்கே அந்த ஆற்றல் வெளிப்படும். அந்த செயல்பாடுகள் நமக்கு முன்னாடி உணர்த்தப்படும். இது வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை அநேகமாக பார்த்துருப்பீங்க. அதாவது சித்தர்களை வந்து நம்ம எடுத்துக்கினா, சித்தர்களின் அற்புத ஆற்றல் வந்து நம்ம இந்த ஒரு ரெண்டு பேரை பார்ப்போம். பல்வேறு அற்புதங்களை ஆற்றுபவர்களை சித்தர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோக சாதனை மூலம் உடலை உள்ளத்தையும் செம்மைப்படுத்தி பலரை பற்றி பலவாறு கூறலாம். நீரில் அதாவது தண்ணியில் நடக்கிறதும், வானத்தில் பறக்கிறதும், தன்னுடைய உருவத்தை மாயமாக மறைச்சிக்கிறதும், பலரை தன் ஆற்றலால் உயிர்ப்பிப்பதும் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஞானிகள் உடலில் தோன்றும் காந்த அலைகள் பல வண்ணங்களாக ஒளி வீசுவதை நம்ம வந்து இன்றைக்கும் வந்து நிறையா வந்து கேள்விப்பட்ட வண்ணம் தான் இருக்கும். அதை வந்து நிரூபிச்சும் இருக்காங்க. நோய் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட முறையில் ஆராயும் போது உடலில் வண்ணங்கள் மிகவும் சிதைந்து நல்ல ஆரோக்கியமான மனித உடலில் நிறங்கள் சில அங்குலம் தெளிவாக ஒளிர்வதாகவும் நிரூபித்து உள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஆராசு நம்ம உடம்புல வந்து ஒரு விதமான ஆராசு இருக்குன்னு கேட்டுறீங்களா? அந்த ஆராசு வந்துட்டு என்னன்னா, நம்ம உடலில் எங்கெங்கெல்லாம் வந்து பாதிப்பாடு அடைஞ்சிருக்கோ, ஒரு மனசு விதமான சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை உண்மையாகவே மனசோட பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த டைமிங்கில் நம்மளை ஸ்கேன் பண்ணி பார்த்தா, ஆரா ஸ்கேன் ஒன்று இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய பாடியில் எங்கெல்லாம் வந்து தேவையற்ற டேமேஜ்கள் இருக்குதோ, அந்த ஆராவுடைய பவர் வட்ட வடிவில் இல்லாமல் சிதைஞ்சு காணப்பட்டிருக்கோ, அதாவது நம்மளால் கண் கூட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் உடலில் பல அடி தூரம் வண்ண கதிர்வீச்சுகள் வெளிப்படுகின்றன அப்படின்றாங்க. அதாவது அவங்களுடைய சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கினாவே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, அது ஒரு வேறு விஷயம். ஆனால் வந்து அவங்களுடைய அந்த காந்த வைப்ரேஷன் வந்து உணர முடியும். பல கிலோமீட்ரு இல்லை பல அடி தூரங்கள் வரையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருவண்ணாமலை நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். திருவண்ணாமலை அருகில் உள்ள ஒரு சித்தர்களையும் இல்லை பல வகையான சித்தர்களையும் நம்ம பார்க்கலாம். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆற்றலை பெற்றவர்கள் தான் இருப்பாங்க, ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. இது வந்து சீக்ரெட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடல் மட்டுமில்லை, அந்த பூமி மட்டுமில்லை, எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வந்து நம்ம வச்சுக்கிறோமோ உடலில் இருக்கிற அனைத்து பாகங்களும் அற்புதமாக செயல்படுன்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லை, இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை மீண்டும் வரக்கூடிய பதிவுகளை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கிரியாஸ், யோகாஸ், பவர் ஆஃப் தி மெடிடேஷன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.